ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 11th இருக்க லிவிங் வேர்ல்ட் லெசன். இதில் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பண்ணுறது ஏர்னஸ் மே, டார்வின் ஆஃப் 20th century. ஆனால் வந்து ஏர்னஸ் மே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு லிவிங்னா அது வந்து சும்மா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ லிவிங்னா என்ன சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மள்கிட்ட வந்து கேட்டோம்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம மைண்டுக்கு வந்து என்ன வரும்னா க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், அப்புறம் எபிலிட்டி, சென்ஸ், என்விரான்மெண்ட் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரும். இது யூனிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அதில் பார்த்தோம்னா மெட்டபாலிசம், அப்புறம் எபிலிட்டி செல்ஃப் ரெப்ளிகேட், அப்புறம் செல்ஃப் ஆர்கனைஸ், அப்புறம் இன்ட்ராக்ட் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லிவிங் ஆர்கனிசமும் என்ன ஆகும்னா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரோத்தோட ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் இன் மாஸ், அப்புறம் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல். மாஸும் இன்க்ரீஸ் ஆகி அந்த இண்டிவிஜுவல்ஸ் நம்பர்லேயும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து லிவிங்கிறத வந்து நம்மளால் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு, அதாவது இந்த க்ரோத்தை ஒரு லிவிங் ஆர்கானிசம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ரோ ஆகும், அதுவும் பாடி மாஸில் வந்து அதிகமாகுது. இப்போ மவுண்டெயின்ஸ், இந்த சாண்ட் மவுண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸோட சர்ஃபேஸில் வந்து அக்குமுலேட் ஆகிறனால அந்த நான் லிவிங்கும் வந்து க்ரோத்தை வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரீப்ரொடக்ஷன்றது நமக்கு வந்து லிவிங் ஆர்கானிசமோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் 2 இருக்கும். மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன்றது அந்த ப்ரோஜனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கலாம், ரொம்பவே சிமிலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஏசெக்ஷுவல்லையும் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீப்ரொடியூஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்கை வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து ஸ்ப்ரெட், நிறைய ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அது ஃபங்கை நிறைய நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ லோவர் ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி ஈஸ்ட்டு, ஹைட்ராலாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல நமக்கு பட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிளானரி அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரூ ரீஜெனரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிளானரியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போ லிசார்ட்லாம் எடுத்துக்கோங்க, அதுக்கு வந்து வால்லாம் கட்டாச்சு அப்படின்னா அந்த வால் கட்டாச்சுன்னா அந்த வால் மட்டுமே அந்த லிசார்ட்க்கு வளரும். ஆனால் இந்த பிளானரி அந்த பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட் கட் ஆகுதோ அது வந்து ஒரு நியூ ஆர்கானிசமாக அவங்களுக்கு என்னன்னா உருவாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பிளானரி என்னன்னு சொல்கிறாங்க ட்ரூ ரீஜெனரேஷன். அதோட ரீஜெனரேஷன் பவர் எதுக்கு அதிகமாக இருக்குங்கிறது அது பிளானரியா தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது மூணுமே வந்து ஃப்ராக்மெண்டேஷனால நமக்கு மல்டிப்ளை ஆகும். என்னென்னு பார்த்தோம்னா ஃபங்கை, ஃபிலாமெண்டஸ் ஆல்கே, அப்புறம் புரோட்டோனியம் ஆஃப் மாசஸ் அப்படின்றாங்க. இது யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாக்டீரியா, யூனிசெல்லர் ஆல்கே, அமீபாலாம் வந்தோம்னா அவங்க வந்து ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரீப்ரொடக்ஷனாலும் க்ரோத்னாலும் இதை பொறுத்து இந்த யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ரொடக்ஷன் நம்ம வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து ஒரு சில இதெல்லாம் ஒரு சில ஆர்கானிசம்லாம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்றாங்க. அதான் வந்து மியூல்ஸு, அப்புறம் ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ், அப்புறம் இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்க்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு எந்த எபிலிட்டியும் வந்து கிடையாது, அது தனித்தனியே பெருக்கிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் தான் சொல்கிறாங்கன்னா மெட்டபாலிசம் சொல்லியிருக்காங்க. மெட்டபாலிசம் வந்து பார்த்தோம்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம் கெமிக்கல்ஸாக தான் ஆகிட்டு நமக்கு தெரியும். ஒரு சில பயோமாலிகுல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கன்வர்ஷன்ஸ், இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் அது மெட்டபாலிக் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நடக்கிறது தான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ யூனிசெல்லாரும் மல்டிசெல்லாக இருந்தாலும் இந்த மெட்டபாலிசம்ன்றது நடக்குது. எல்லா பிளான்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை, மைக்ரோப்ஸ் எல்லாமே மெட்டபாலிசமும் காட்டும். மெட்டபாலிசம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் அவர் பாடி, அதான் மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. எந்த நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தோம்னா நமக்கு மெட்டபாலிசமே எக்ஸிபிட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரீ செல் சிஸ்டம்ஸில் வந்து பாடிக்கு அவுட் சைடில் நடக்கும் அப்படின்றாங்க. இந்த இப்போ ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஆர்கானிசமோட பாடிக்கு வெளியே நடக்குது இல்லைனா டெஸ்ட் டியூப்பில் நடக்குது அப்படின்னா இன்விட்ரோவாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம லிவிங்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்போ பார்த்தோன்னா மெட்டபாலிசம்ங்கிற அந்த 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 ஃபீச்சர் தான் பார்த்தோம்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே இருக்கக்கூடிய, அது வந்து எந்த எக்ஸெப்ஷனுமே இல்லாமல் மெட்டபாலிசம் நடந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது என்னன்னா நம்மளுக்கு வந்து பாடிக்குள்ளே நடக்கணும். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் வந்து அதாவது நம்ம டெஸ்ட் டியூப்பில் தான் இந்த மெட்டபாலிசம் நடந்துச்சு அப்படின்னா அது லிவிங் திங்ஸ் கிடையாது. ஆனால் அது ரியாக்ஷன்ஸ் லிவிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிளான்ஸ் எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுன்னா எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணால் லைட், வாட்டர், டெம்பரேச்சர், மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பொல்யூட்டன்ஸ்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ பீரியட் பார்த்தோம்னா சீசனல் ப்ரீடர்ஸில் பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமலாக இருந்தாலும் சரி இந்த சீசனல் ப்ரீடர்ஸை வந்து இந்த ஃபோட்டோ பீரியட் வந்து ரீப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக மற்ற ஆர்கானிசம் பார்த்தோம்னா ஒரு சரௌண்டிங்ஸை வச்சு தான் வந்து அவேராக இருக்கும். ஆனால் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தன்னைத்தானே அவர் ஆஃப் ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் கான்ஷியஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா. அப்போ கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு லிவிங் ஆர்கானிசம் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வந்து பிளான்ட்ஸாக இருந்தாலும் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அது இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எல்லா ஆர்கானிசம்ஸு இந்த எவல்யூஷன் பற்றி இந்த இடத்துல வந்திருக்கு. எல்லா ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமே அது ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காமனான ஜெனடிக் மெட்டீரியல் ஷேர் ஆகிருக்கும். ஆனால் வேறு டிகிரிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனான ஜெனடிக் மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து வேறு டிகிரிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு. இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ வந்து அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பீஷஸ் எவ்வளோ வந்து டிஸ்கிரைப் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1.7 வந்து 1.8 மில்லியன் வரைக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இப்போ ஏர்த்தில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் எவ்வளோ நம்பரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத என்ன சொல்கிறாங்க பயோடைவர்சிட்டி அப்படின்றதுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அனிமல் எடுத்துக்கிட்ட இப்போ டாக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ் டு பிளேஸ் வந்து அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த நேம் வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸாக பண்ணுறதுக்கு அந்த லிவிங் ஆர்கானிசம் நேம் வந்து பர்டிகுலராக ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட நேம் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாமன்க்ளேச்சரில் பார்த்தோம்னா அந்த ஆர்கானிசம் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட்லையும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடியது அப்படின்றாங்க. இப்போது கரெக்டாக அந்த நேமிங் இந்த நாமன்க்ளேச்சர் வந்து எப்போ பாசிபிள் அப்படி சொல்லி அது வந்து ஆர்கானிசமுக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு இதுதான் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஃபுல்லாக இது பண்ணுறது அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா 2 இது சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து எதை பொறுத்து வந்து அந்த பிரின்சிபல்ஸ்லாம் எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா ICBN ICZன்னு சொல்கிறாங்க. இந்த ICBN என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ICZ என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த நாமன்க்ளேச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து 2 காம்போனன்ட்ஸ் அதாவது 2 நேம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்க ஜெனரிக் நேம் அப்புறம் ஸ்பெசிஃபிக் எபித்தட் சொல்கிறாங்க. இது 2 இருக்கனால இதாவது பைனாமியல் நாமன்க்ளேச்சர் சொல்கிறாங்க. இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வந்து யார் கொடுத்தானா கரோலஸ் லினேயஸ்ன்றவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மேங்கோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோம்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் வந்து அந்த மேஞ்சிஃபெரான்றது ஜீனஸ் நேம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் இண்டிகான்றது பார்த்தோம்னா இந்த ஸ்பீஷஸ் நேம் வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் இப்போ இந்த பைனாமியல் நேம்ஸ்க்கான ஒரு சில யூனிவர்சல் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் வந்து பார்த்தோம்னா லாட்டினில் தான் இருக்கணும், இட்டாலிக்ஸில் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாட்டினைஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா லாட்டின் வந்து டிரைவ் ஆகி தான் வந்திருக்கும். அதோட ஆர்ஜினை பொறுத்து அது இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த பயாலஜிக்கல் நேமில் ஃபர்ஸ்ட் வேர்டு நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஜீனஸ்ன்னு சொல்கிறோம். செகண்டில் தான் என்னென்னு சொல்கிறோம்னா ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பயாலஜிக்கல் நேம் பார்த்தோம்னா ஹேண்ட் ரிட்டனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அதே ஏதாவது பிரிண்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து இட்டாலிக்ஸில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம்னா ஜீனஸ் அது வந்து கேப்ஸ் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே வந்து செகண்ட் பார்த்தோம்னா ஸ்பீஷஸ் அதாவது ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அது ஸ்மால் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்றத இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கேப்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜீனஸில். அதே செகண்ட் வேர்டு ஸ்பீஷஸில் பார்த்தோம்னா ஸ்மாலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து அப்ரிவியேட்டட் ஃபார்ம் இதை கண்டுபிடிச்சிருப்பா இந்த நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆத்தோட நேமையும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பயாலஜிக்கல் நேமோட எண்டில் அதை வந்து அப்ரிவியேட்டட் ஃபார்மில் எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா வந்து அந்த நேம் கொடுத்தவங்க லினேயஸ். அப்போ அதனால் மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து லினேயஸ் தான் இந்த ஸ்பீச்சை வந்து டிஸ்கிரைப் பண்ணாங்களாம், அதனால் அவங்க நேமை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இது வந்து எல்லா ஆர்கனைஸுமே நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது இம்பாசிபிள். அதனால என்ன பண்ணோம் அது வந்து இன்னும் நம்ம வந்து பிரிக்கணும், அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும், அது கண்டிப்பாக வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாங்க.
கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சும்மா ஈஸியாக அப்சர்வபிள் கேரக்டர்ஸ், அதாவது கேட்டகரியாக வந்து என்ன பண்ணா குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் அப்படி. இப்போ வந்து இந்த டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு மேமல் இப்போ அனிமல்ஸ் மேமல்ஸு இப்போனா டாக்ஸ் இப்படிலாம் எல்லாமே வந்து டாக்ஸா தான். இப்போ நம்மளுக்கு தெரியும் டாக்ன்றது ஒரு மேமல்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் தான். அதனால் அனிமல்ஸ் மேமல்ஸ் டாக்ஸ் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்க டாக்ஸாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பொறுத்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் வந்து டிஃப்ரெண்ட் டாக்ஸில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம என்னன்னு சொன்னால் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டாக்ஸானமிக்கு எந்த ப்ராசஸ்லாம் வந்து பேசிக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன், அப்புறம் நாமென்க்ளேச்சர் அப்படின்றாங்க. டாக்ஸானமின்றது எதுவும் புதுசெல்லாம் கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நார்மலாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை வேறு ஆர்கான்ஸ் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்க சோர்ஸஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. எதுக்காகனா அவங்களோட பேசிக் நீட்ஸ், அவங்க ஃபுட்காக, கிளாத்திங்காக, ஷெல்டருக்காக இது பண்ணாங்க. அப்போ வந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் வந்து இதுக்கு அதோட யூசஸ் வச்சு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தமாதிரி ஆர்கானிசம்ஸில் இருக்க டைவர்சிட்டிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸு, அப்புறம் அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பையும் பார்த்து அதை பார்க்கும்போது அதை வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து படிக்கிறது தான் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அதை பார்த்தோம்னா ஒரு லட்டின் வேர்ட் சிஸ்டமா அப்படின்றத வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் சொல்கிறாங்க. இப்போ சிஸ்டமா நேச்சுரல்ன்ற ஒரு புக்கு வந்து யார் எழுதினாலும் லினேயஸ் தான் வந்து இந்த சிஸ்டமா நேச்சுரலாகவே எழுதினாங்க அப்படின்றாங்க. சிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்தோம்னா ஆர்கானிசம்ஸ் தவிர இருக்க எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறதா வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸு. இதை பார்த்தோம்னா டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டகரி பார்த்தோமா நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில அந்த கேட்டகரிஸில் வந்து நம்ம வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற எல்லா கேட்டகரியும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டாக்ஸானமிக் ஹைரார்க்கின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தோம்னா ஒரு கிளாஸிஃபிகேஷன் யூனிட்டை வந்து அதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு ரேங்க்கை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்ன சொல்லுவாங்க டாக்ஸான் அப்படின்னு சொல்லியிருக்கோன்றாங்க. இப்போ அந்த டாக்ஸானமிக் ஸ்டேஜில் பார்த்தோம்னா அதாவது இப்போ பார்த்தோம்னா இந்த டாக்ஸானமிக் ஹைரார்க்கி அதில் என்னென்ன வரும்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ். இதே பிளான்ஸை பார்த்திங்கன்னா இந்த ஃபைலம்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல என்னென்னு சொல்லுவோம்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஸ்பீஷியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீஷியஸ் பார்த்தோம்னா இந்த டாக்ஸானமிக் சீரீஸில் ஒரு குரூப் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் சும்மா பேசிக்காக இருக்க சிமிலாரிட்டிஸ் வச்சு ஸ்பீஷஸில் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ மேஞ்சிஃபரா இண்டிகா, சர்னம், டியூபரோசம், பேந்தரா, லியோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 3 நேம்ஸ்லேயும் பார்த்தோம்னா இந்த செகண்ட் நேம் இருக்கு இல்லையா மேஞ்சிஃபரா, இந்த இண்டிகா, டியூபரோசம், லியோ இது 3 தான் என்னென்னா ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ்னு சொல்கிறாங்க. அதே ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த மேஞ்சிஃபரா, சொலானம், பேந்தரா இது 3 தான் நமக்கு என்னென்னா ஜீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு லெவல் ஆஃப் டாக்ஸான் இல்லைனா கேட்டகரி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஜீனஸ்க்கும் பார்த்தோம்னா ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட ஸ்பெசிஃபிக் எபித்தட்ஸ் அதாவது வந்து ஸ்பீஷஸ் நேம் வந்து இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அதுக்கு என்னென்னா மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேந்தராக்கு பார்த்தோம்னா இன்னொரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. அதான் வந்து டைக்ரிஸ் சொல்கிறாங்க. சொலானம்க்கு வந்து ஸ்பீஷஸ் நேம் வந்து நிறையா இருக்கும். சொலானம் ஜீனஸ்க்கு வந்து ஸ்பீஷஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நைக்ரம், மெலாஞ்சனா அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸும் வந்து எந்த ஸ்பீஷஸ் சேர்ந்தவங்கன்னா சாப்பியன்ஸ் ஸ்பீஷஸ் சேர்ந்தவங்கன்றாங்க. அது எந்த ஜீனஸில் வைப்பாங்கன்னா ஹோமோன்ற ஜீனஸில் வைப்பாங்க. அப்போனா ஹியூமன் பீயிங்கோட ஸ்பெசிஃபிக் இந்த சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜீனஸ்ன்றது பார்த்தோம்னா இந்த ரிலேட்டட் ஸ்பீஷஸ் எல்லாம் சேர்த்து தான் ஜீனஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதோடனா ஸ்பீஷஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பொட்டேட்டோ, பிரிஞ்சால் சொல்லி 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே வந்து ஜீனஸ் சொலானம் சேர்ந்தது தான். இப்போ லைன் வந்து பேந்தரா லியோ, லியோபர் வந்து பேந்தரா பார்டஸ், டைகர் வந்து பேந்தரா டைக்ரிஸ் சொல்கிறாங்க. அதில் வந்து காமன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். இந்த எல்லா ஸ்பீஷஸுமே பார்த்தோம்னா ஜீனஸ் பேந்தராவை சேர்ந்தது தான். இந்த ஜீனஸ் வந்து இன்னொரு ஜீனஸ் ஃபெலிஸில் வந்து டிஃபராக இருக்கும். அந்த ஃபெலிஸ் என்னென்னு பார்த்தோம்னா கேட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில் தான் நெக்ஸ்ட் கேட்டகரி சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலியில் பார்த்தோம்னா ஒரு ரிலேட்டட் ஜெனிராஸ் இருந்தால் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் தான் இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும் போதுனா ஜீனஸ் ஸ்பீஷஸோட கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி வந்து வெஜிடேட்டிவ் அப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் பிளான்ட் ஸ்பீஷஸ் வச்சு தான் வந்து
நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ பிளான்ஸில் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3 ஜெண்டர் எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டானது. சொலானா, பெட்டூனியா, டாட்ரா. இது 3மே பார்த்தோம்னா ஃபேமிலி சொலனேஷில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு அனிமல்ஸில் பார்த்தோம்னா ஜீனஸ் வந்து பேந்தரா. அதில் பேந்தராவில் பார்த்தோம்னா லயன், டைகர், லியோபர்ட் இது எல்லாமே இந்த ஜீனஸில் வரும். அதே ஃபெலிஸ், இந்த ஃபேமிலி ஃபெலியாக இருக்க ஃபெலிஸ் பார்த்தோம்னா கேட்ஸை சொல்லுவோம். இங்கே வந்து இங்கேயும் பார்த்தோம்னா கேட்ஸ்லேயும் டாக்லேயும் நம்ம பார்க்கும்போது அங்கேயும் வந்து ஒரு சில சிமிலாரிட்டிஸ் நம்மளால் பார்க்க முடியும், டிஃப்ரென்சஸையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபேமிலிஸ் வந்து ஆனால் இது வந்து 2 ஃபேமிலிஸாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபெலிடே, இன்னொன்று வந்து கெனிடே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்பீஷஸ், ஜீனஸ், ஃபேமிலி அந்த மாதிரியே வந்து இந்த ஆர்டரும் எதை பொறுத்துனா சிமிலர் கேரக்டர்ஸை பொறுத்து தான் வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக ஆர்டர் அப்புறமேட்டுக்கு மற்ற ஹையர் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறாங்க. இந்த ஆர்டர் தான் வந்து ஹையர் கேட்டகரியாக இருக்குது இந்த ஃபேமிலிஸுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. அதில் பார்த்தோம்னா கம்மியான சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஆர்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து கிளாஸ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரைமேட்டர் தான். ப்ரைமேட்டரில் பார்த்தோம்னா மங்கி, கொரில்லா, கிப்பான் இது எல்லாமே வந்து மேமலியா கிளாஸில் தான் வருது. அதோட வந்து ஆர்டர் கார்னிவோரால் வருது. இந்த அனிமல்ஸ் வந்து டைகர், கேட்டு, டாக் இதுவும் வந்து வரும். இதுவும் வந்து கிளாஸ் மேமலியாவில் பார்த்தோம்னா இன்னும் சில ஆர்டரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபைலமில் பார்த்தோம்னா இந்த கிளாஸஸில் பார்த்தோம்னா இப்போ கிளாஸில் வந்து ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸு, மேமல்ஸோட சேர்ந்தது எல்லாமே நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி பண்ணுது. அதான் நம்ம ஃபைலம் சொல்கிறோம். இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தோம்னா காமன் ஃபீச்சர் வச்சு தான் வருது. என்னென்னா இப்போ நோட்டோகார்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அப்புறம் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும் டேட்டாவில் அப்படின்றாங்க. இதே பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைலம்ன்றது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அந்த டிவிஷன்ற வேர்ட் தான் பிளான்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிங்டம். நிறைய ஃபைலாலாம் சேர்ந்து தான் நமக்கு அடுத்த ஹையர் கேட்டகரி வந்து ஃபார்ம் பண்ணுது. அது வந்து கிங்டம் அனிமேலியான்னு சொல்கிறாங்க. அது சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது கிங்டம் அனிமேலியான்னு சொல்கிறாங்க. அதே பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறது கிங்டம் பிளான்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த ஹைரார்கி, டாக்ஸானமிக் ஹைரார்கி. ஸ்பீஷஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், அப்புறம் ஃபைலம் எது அனிமல்ஸ்க்கு, டிவிஷன்றது பிளான்ஸ், அப்புறம் கிங்டம் சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காமன் கேரக்டரிஸ்டிக்கு இப்போ இந்த ஹைரார்கி பார்த்தோம் இல்லையா, இப்போ ஸ்பீஷஸில் வந்து மேலே போன கிங்டம்க்கு அப்படின்னா வந்து அந்த காமன் கேரக்டரிஸ்டிக் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம்னா நமக்கு வந்து டாக்ஸால் வந்து லோ ஆச்சு. அதாவது வந்து நம்ம கிங்டம் வந்து ஸ்பீஷஸ்க்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த டாக்ஸான் ஷேராக இருக்க அந்த மெம்பர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் த கேட்டகரி கிரேட்டர் இஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் டிட்டர்மினிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அதர் டாக்ஸ் ஆட் சேம் லெவல்லே பார்க்கும்போது ஒரே கேட்டகரியில் பார்த்தோம்னா இதில் வந்து இதோட ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த டாக்ஸாக்கும் அந்த டாக்ஸாக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக, அதோட டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுற அந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு சில டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுக்கு பார்த்தோம்னா பயாலஜிக்கல் ஹோமோ சாப்பியன்ஸ் ஒரு தெரிஞ்ச மாதிரி, ஜீனஸ் வந்து ஹோமோ, ஃபேமிலி என்னென்னு பார்த்தோம்னா ஹோமினிடே, அப்புறம் ஆர்டர் வந்து ப்ரைமேட்டா, கிளாஸ் வந்து மேமலியா, ஃபைலம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கார்டேட்டா சொல்கிறாங்க. அப்புறம் ஹவுஸ் ஃப்ளை பார்த்தோம்னா மஸ்கா டொமஸ்டிகா, ஜீனஸ் மஸ்கா, ஃபேமிலி மியூசிடேசியே, அப்புறம் ஆர்டர் வந்து டிப்டெரா, கிளாஸ் இன்செக்டா, ஃபைலம் ஆர்த்ரோபோடா சொல்கிறாங்க. மேங்கோ பார்த்தோம்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா, ஜீனஸ் மேஞ்சிஃபெரா, ஃபேமிலி அனகார்டேசியே, ஆர்டர் சாப்பிண்டேல்ஸ், கிளாஸ் டைகோட்லடனே, ஃபைலம் ஆஞ்சியோஸ்பெர்மே மீன்ஸ் டிவிஷன் ஆஞ்சியோஸ்பெர்மே. நம்ம டிவிஷன் இதில் வந்து நம்ம டிவிஷன்றது தானே ஃபைலமில் நம்ம வந்து பிளான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து டிவிஷன் நம்ம தான் சொல்லிக்கிறோம். வீட்டில் பார்த்தோம்னா பயாலஜிக்கல் நேம் என்னென்னா ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், ஜீனஸ் ட்ரிட்டிகம், ஃபேமிலி போயேசியே, அப்புறம் ஆர்டர் போயேல்ஸ், கிளாஸ் மோனோகாட்லடனே, அப்புறம் டிவிஷன் வந்து ஆஞ்சியோஸ்பெர்மே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸுன்றது பார்த்தோம்னா இது வந்து டாக்ஸானமிக் ஸ்டடீஸ், அதாவது நிறைய ஸ்பீஷஸ் பிளான்ட்ஸு, அப்புறம் அனிமல்ஸ், மற்ற ஆர்கானிசம்ஸ் இருக்க ஸ்பீஷஸு அதை பற்றி படிக்கிறதுனால எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து பயாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் டெக்னிக்ஸையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்ஃபர்மேஷனை ஸ்பெசிமென்ஸாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸில் வருது. அந்த டாக்ஸானமிக் எய்ட்ஸ் வந்து ஹெர்பேரியமும் நம்மளுக்கு கீழே வரும். ஹெர்பேரியம்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டோர்டு ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ். அந்த பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ட்ரை ஆக்கி அதை ப்ரெஸ் பண்ணி ஷீட்ஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இந்த ஷீட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களாம். இந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் இந்த ஸ்பெசிமென்ஸில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ஹெர்பேரியம் ஷீட்ஸில் இருக்கும். அது ஒரு ஸ்டோர் ஹவுஸாக இருக்குது. எதுக்காகனா ஃப்யூச்சர் யூஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸில் பார்த்தோம்னா ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டேட் ஆஃப் கலெக்ஷன், அப்புறம் பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன், அப்புறம் இங்கிலீஷ் நேம், அதோட லோக்கல் நேம், பொட்டானிக்கல் நேம், அப்புறம் அதோட ஃபேமிலி, அப்புறம் அந்த கலெக்ட் பண்ண அந்த கலெக்டரோட நேம் அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸில் பார்த்தோம்னா லிவிங் பிளான்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன் எந்த இடத்துல இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்கிற இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குன்னா ஹவுரா, அது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் சென்டர், அதாவது வந்து என்பிஆர்ஐ எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு சொல்கிறாங்க லக்னோ, அப்புறம் லக்னோ இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மியூசியம், நமக்கு ஏற்கனவே தெரியும் மியூசியம்ன்றது நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எஜுகேஷனுக்காக வச்சுருப்பாங்க. இந்த மியூசியம்ஸ் பார்த்தோன்னா ப்ரிசர்வ் பண்ண பிளான்ஸு, அப்புறம் அனிமல் ஸ்பெசிமென்ஸ்லாம் வந்து அதை நம்ம ஸ்டடி பண்ணதாக ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெசிமென்ஸ்லாம் பார்த்தோம்னா கண்டெய்னர்ஸ்லேயும் ஜார்ஸ்லேயும் அந்த ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷன் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்செக்ட்ஸும் பார்த்தோம்னா இன்செக்ட் பாக்ஸஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு பின் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இப்போ லார்ஜ் அனிமல்ஸ், பேர்ட்ஸு, மேமல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா யூஸ்வலாக ஸ்டஃப் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. மியூசியம்ஸை பார்த்தோம்னா அனிமல்ஸோட ஸ்கெலிட்டனையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுவாலஜிக்கல் பாக்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தோம்னா அங்கே தான் வந்து வைல்டு அனிமல்ஸில் வந்து ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ஸில் ஹியூமன் கேரை வந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது அங்கே அது அந்த அனிமல்ஸோட ஃபுட் ஹேபிட்ஸு, பிஹேவியரும் இங்கே வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜுவாலஜியில் வந்து நம்ம காமன் சொன்னால் ஜூன்னு சொல்கிறோம் அப்படின்னாங்க. அது முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு அனிமலையும் நல்லா தூரமாக வந்து வச்சுருப்பாங்க, ஃபார் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கீங்கிறது இன்னொரு டாக்ஸானமிக்கல் எய்டு தான். அது எதுக்காகனா பிளான்ஸையும் அனிமல்ஸையும் அதோட டிசிமிலாரிட்டி வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கீ யூஸ் ஆகுதுன்றாங்க. இந்த கீஸ் வந்து இந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வச்சு தான் இருக்கும். அது ஜென்ரலாக எப்படின்னா பேராக இருக்கும். அது என்னன்னு சொல்லணும்னா கப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கப்லன்றது என்னென்னு பார்த்தோம்னா அது ஒரு சாய்ஸாக, அது 2 ஆப்போசிட் ஆப்ஷன்ஸில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா இந்த கப்லெட்டுன்றதில் நம்மளுக்கு வந்து ஒன்று அக்செப்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து ரிஜெக்ட் ஆகும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் த அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழே இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் லீட் அப்படின்னு சொல்கிறோன்றாங்க. கீஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா அனலிட்டிக்கல் நேச்சர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் என்ன பார்த்தோம் ரெக்கார்டிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளோரா, மேன்வெல்ஸ், மோனோகிராஃப்ஸ், அப்புறம் கேட்டலாக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம கரெக்டான ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஃப்ளோரான்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அதோட ஹேபிட்டட், அதோட ஆக்சுவல் அக்கௌண்ட் ஆஃப் த ஹேபிட்டட், அப்புறம் அந்த பிளான்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ இருக்கும், என்னென்ன இருக்குது, அதோட ஹேபிட்டட் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ளோராவை என்னன்னு சொல்கிறாங்க இண்டெக்ஸ் டு த பிளான்ட் ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறாங்க. அது பர்டிகுலர் ஏரியா இருக்கிற சொல்லுவோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து மேன்வல்ஸ் வந்து எதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீஷஸ் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஏரியாவில் இருக்க ஸ்பீஷஸ் எடுத்துக்கிட்டோம், அதோட நேம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மேன்வல் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோனோகிராஃப் பார்த்தோம்னா ஏதோ ஒரு டாக்ஸான பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த மோனோகிராஃபில்